பிரைஸ்தலோட எல்லாம் நல்லா இருக்கு. இன்னைக்கு கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருங்க. ஏசப்பா அது எப்போதும் விரும்புறாங்க. இன்னைக்கு கூட ஏசப்பா சொல்ற வார்த்தை என்னன்னா, யாருமே எனக்கு இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க என்று சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்லுகிறா, யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். யாரும் இல்லை என்றாலும் பரவாயில்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். வசனம் சொல்லுகிறது, இந்த தேவன் இன்றென்றைக்கும் உள்ள சதா காலையிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமே. சில நேரம் நம்மளை விட்டு மனிதர்கள் துன்பத்தின் நேரத்தில் நம்மளை விட்டு கைவிட்டு போகலாம். நான் ஆண்டவர் சொல்லுகிறா, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஆமென். யாருமே இல்லைன்னு சொல்றீங்களா? என்ன நேசிக்க, என்ன விசாரிக்க யாருமே இல்லைன்னு சொல்றீங்க. ஏசப்பா இருக்கிறாங்க உங்களுக்காக. ஆமே. அவர் கேர் பண்றாரு, உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது அவங்க இல்லையே இவங்க இல்லைன்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். நீங்க போகும் இடமெல்லாம் உங்க கூட வருவார். மோசையோடு இருந்தது போல கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். உங்களுக்கு நன்மையான காரியங்களை தருவார். அதனால சோர்ந்து போகாதீங்க, ரிலாக்ஸா இருங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். God bless you.